பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு 8th அட்வைஸ்: ஸ்லீப் வெல் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஒரு எக்ஸாம் அண்ட் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் இமிடியட்லி ஃபார் யுவர் நெக்ஸ்ட் எக்ஸாம். ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுதி முடிச்சிங்க, ஒரு எக்ஸாம் முடிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம் முடிச்ச அன்னைக்கு எவ்வளோ சீக்கிரமாக வீட்டுக்கு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்துட்டு நல்லா தூங்குங்க. என்ன சரி, இது பப்ளிக் எக்ஸாம் போயிட்டு இருக்கு, என்ன போய் தூங்க சொல்கிறீங்க? இப்போல்லாம் படிக்கணும்ல, ஒரு நாள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, ஒரு நிமிஷமும் நான் நல்லா படிக்கணும்ல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் தூங்கினா தான் உங்களால் நல்லாவே படிக்க முடியும். ஆக்சுவலாக என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் பிரெயினை வந்து 2ஆக டிவைட் பண்ணலாம். ஒன்று வந்து கான்ஷியஸ் மைண்டு, ஒன்று வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். கான்ஷியஸ் மைண்டில் வந்து கொஞ்சம் தான் ஸ்டோரேஜ் இருக்கும்னு வச்சுக்கோங்க. சப்கான்ஷியஸ் மைண்டில் எக்கச்சக்கமான ஸ்டோரேஜ் இருக்கும். நீங்கள் அன்றைக்கி பார்க்குறது, என்னென்னலாம் பண்ணீங்க அப்படின்ற எல்லா விஷயமும் ஃபஸ்ட்டு வந்து கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதுதான் உங்களுக்கு எப்போ தேவையோ அங்கே இருந்தால் உங்களுக்கு திடீர்னு எதனா ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் ஆன்சர் எழுதுறீங்க, அந்த ஆன்சர்லாம் எங்கேருந்து வருதுன்னா உங்கள் சப்கான்ஷியஸ் பிரெயின்லேருந்து தான் வருது.